டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின். எந்த நாட்டில் 49வது G7 உச்சி மாநாடு நடைபெற்றது? இதுக்கான ஆன்சர் ஜப்பான். இதை பேஸ் பண்ணி அப்கமிங் எக்ஸாம்லேயும் நமக்கு கொஷின் கேட்க வாய்ப்பு இருக்குது. 2024 G7 சம்மிட் இத்தாலியில் நடைபெற்றது. 2025 G7 சம்மிட் கனடாவில் நடந்தது. இது எப்படி நம்ம ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலான்னு பார்க்கலாம். 2024 4ங்கிற நம்பரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நாளைக்கு மினிமம் 4 இட்லியாவது சாப்பிட்ணும். 4 இட்லி. 2024னா 4, இட்லினா இட்டாலி. இதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். 2025னா கனடா. கனடாங்கிறது எப்படின்னா 5 நம்ம ஆப்போசிட்டாக எழுதுனா சிங்கிறது நமக்கு கிடைக்கும். அப்போ 5னா சி ஃபார் கனடா. இதை வச்சு நம்ம ஞாபகம் வச்சிடலாம். இதெல்லாம் எப்படி எக்ஸாமில் ஞாபகம் வரும்னு நினைக்காதீங்க. ஒன் ஆர் டூ டைம் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக ஞாபகம் வந்துடும். அடுத்து G7 கண்ட்ரிஸ் என்ன நம்ம பார்த்துடலாம். ஷார்ட்கட் GJ ஃபேப்ரிக். G ஃபார் ஜெர்மன், J ஃபார் ஜப்பான், Fனா ஃப்ரான்ஸ், A ஃபார் அமெரிக்கா, B ஆர் பிரிட்டன், I ஃபார் இட்டாலி, C ஃபார் கனடா. 2 டைம் சொல்லி பாருங்கள். GJ ஃபேப்ரிக்னு கண்டிப்பாக நமக்கு எக்ஸாமில் ஹெல்ப் பண்ணும். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் பாருங்கள். 1975 தான் இந்த G7 கண்ட்ரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக 1975 6 கண்ட்ரி தான் இருந்தது. 76 தான் கனடாங்கிறது நமக்கு ஜாயின்ட் ஆகி G7 கண்ட்ரிஸாக உருவாச்சு. இதோட நோக்கம் என்னென்னா உலக பொருளாதாரம் குறித்து தீர்மானங்கள் எடுக்கணும் அப்படிங்கிறது தான். எக்கனாமிக்கல் பேஸ் பண்ணி நிறைய முடிவு எடுக்கிறாங்க. முக்கியமாக இந்த கிளைமேட் சேஞ்சு, பருவநிலை மாற்றம், பாதுகாப்பு, வர்த்தகம் போன்ற பிரச்சனைகள் குறித்து ஆலோசனை நடத்துவது. எவ்ரி இயர்ஸ் ஒன் G7 சம்மிட் நடைபெறுது. யூரோப்பியன் யூனியன், அதாவது ஐரோப்பிய ஒன்றியம் இதில் உறுப்பினராக கிடையாது. ஆனால் இந்த கூட்டத்தில் அவங்க பங்கேற்கிறாங்க. இதெல்லாம் குரூப் 1 லெவலில் நம்ம தெரிஞ்சுக்கணும். பட் அப்கமிங் GS எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம். ஸோ ஒன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. Thank you.